السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த போன கிளாஸ்ல நம்ம 141வது வசனம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப அதுல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் பேசுறான். யூதர்களை பத்தி பேசுறான். ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு வழங்கின அந்த நேமத்துக்களை பத்தி சொல்லி காட்டிட்டு, பிறகு என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்றான். ஏன் அதை சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க, எங்களுடைய வழிதான் சரி, நாங்க தான் சத்தியத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க 2 பேரும் சத்தியத்துல இல்ல, உங்க 2 பேருக்கும் முன்னோடியான இவங்க, இந்த இறை தூதர் முகம்மது அந்த கூட்டத்துக்கும் முன்னோடியான இப்ராஹிம் தான் சத்தியத்துல இருந்தாரு. அப்ப அவருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுதான் சரி. அப்ப அவருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றவரா, அவருடைய துவாவுடைய வெளிப்பாடா, அவரு சொன்ன அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவரா யாரு வந்திருக்கிறா, முகம்மது வந்திருக்கிறாரு. அதனால இவரை நீங்க பின்பற்றுங்க. இப்ப இப்ராஹிமுடைய வழியை யார் புறக்கணிப்பா, முட்டாளை தவிர யாரும் புறக்கணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றான், அந்த விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டு வரான். அப்ப அந்த தொடர்ச்சியா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிப்லாவுடைய மாற்றத்தை பத்தி அல்லாஹ் அடுத்த தொகுதியில பேசுறான். இப்ப கிப்லாவுடைய மாற்றம் ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நபியை பத்தி சொல்றான். இப்ராஹிம் நபி யாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கேட்ட துவா. அப்ப அவங்களும் அவங்களுடைய மகனும் சேர்ந்து பள்ளிவாசல் கட்டினப்ப அந்த டைம்ல அவங்க கேட்ட துவா. அப்ப அந்த துவாவுடைய வெளிப்பாடு என்ன, அவங்க தான் முகமது அலைஹிஸ்ஸலாம். அப்ப அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நல்லா இப்ப சொல்றான். அதனுடைய தொடர்ச்சியா இப்ப கிப்லாவுடைய மாற்றம். இப்ப இந்த கிப்லாவுடைய மாற்றம் எப்ப நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் மக்கால இருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் மக்கால இருக்கிறாங்க. அப்புறம் ஹிஜ்ரத்து செஞ்சு மதினாவுக்கு போறாங்க. இப்ப மதினாவுக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கால இருந்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் ஃபாலோ பண்ணி தொழுகிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, காபத்துல்லாஹ் தான் பின்பற்றி தொழுததா சொல்றாங்க. இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, காபத்துல்லா வழியாக ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸ தான் ஃபாலோ பண்ணாங்க. காபத்துல்லா போய் நின்று தொழுவாங்க. இப்போ ஒரு திசை காபத்துல்லாவை நோக்கும், காபத்துல்லா வழியாக பைத்துல் முகத்தஸ நோக்கும். அந்த மாதிரி திசையில நின்று ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காபத்துல்லா முன்னோக்கி ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்க. மதீனாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, டைரக்டா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பைத்துல் முகத்தஸ நோக்கி தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திசை டோட்டலா மாறுது. இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஹாஜிர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் கூட ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர்களுடைய நிலையில சிறு தயக்கங்களை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் அவங்க மக்கால இருந்தாங்க, குறைஷிகளா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு காபத்துல்லாங்கிறது புனிதமிக்கது. அதனுடைய புனிதங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தோடையும், அவங்களுடைய குலத்தோடையும், அந்த கௌரவங்களோடையும், அந்த கல்ச்சரோட அவங்களுக்கு இணைஞ்சிருந்துச்சு காபத்துல்லாங்கிறது. அப்ப அதை முன்னோக்கி தொழக்கூடிய ஒரு தூதருங்கிறப்ப, அது ஏதோ ஒரு வகையில அது கூட அவங்கள ஏத்துக்க வைக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, என்ன பெரிய இதா இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்ப விஜய் இருக்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு, கொடிய காட்டி, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, அவர் அரசியலுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அவர ரொம்ப சப்போர்ட் பண்ணவர் யாருன்னா சீமான் தான். ஏன் சப்போர்ட் பண்ணாருன்னா, அவரு தமிழன். அப்புறம் தமிழன் படத்துல நடிச்சிருக்காரு. அப்புறம் எங்க போனாலும் ஆளப்போறான் தமிழன் பாட்டு போட்டு ஆடியிருக்கிறாரு. அப்ப இந்த மாரியான இது அவர் அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் கூட தான் கூட்டணி வைப்பாருன்னுலாம் நெனச்சாரு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு எங்க போனாலும் விஜய பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு, தமிழ் தேசியமும், திராவிடமும் எனக்கு 2 கண்ணுன்ற உடனே கடுப்பாயி கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அதுவரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு நோக்கமா இருந்துச்சுல்ல. அப்ப அதே மாரி தான் சில பேருக்கு காபத்துல்லாஹ முன்னோக்கி தொழுவுறது ஒரு ப்ளஸ்ஸா இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாரி காரணங்கள்லாம் இருக்கவும் செய்யுது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவ நோக்கி ரசூலுல்லாஹ் எத்தன மாசம் தொழுகுறாங்கன்னா, 17 மாதங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் 5 மாசம். அந்த சந்திர காலண்டர் அடிப்படையில 17 மாதங்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, பைத்துல் முகத்தஸ நோக்கி தொழுதுகிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கே எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு காபத்துல்லாஹ முன்னோக்கி தொழணும்னு தான் ஆசையா இருக்கு. அப்ப அத நோக்கி அல்லாஹ் ஏதாவது வஹி அனுப்புவானான்னு ரசூலுல்லாஹ் வானத்த நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யூதர்கள் அங்க மதீனால இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ரசூலுல்லாஹ் தங்களுடைய கிப்லாவ ஃபாலோ பண்றதுனால பார்த்தீங்களா, நாங்க மேன்மை பொருந்தியவர்கள். அப்ப என்னதான் இருந்தாலும் அவர் எங்க கிப்லாவ தானே ஃபாலோ பண்றாரு. அப்ப நாங்க தான் சரி. அப்ப எங்கள ஃபாலோ பண்ணி வந்துருங்க. முஸ்லிம்களாகிய நீங்களும் வந்துருங்க.
மத்தவங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த யூதர்களுடைய பிரச்சாரம், வேதக்காரர்களுடைய பிரச்சாரம் இப்படி இருக்கு. அப்ப இது அவங்களுக்கு ஒரு காரணமாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த வசனத்த இறக்குறான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களில் அறிவினர்கள் இவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவர்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கிக் கொண்டிருந்தார்களோ, அதிலிருந்து திடீரென இவர்களை திருப்பியது எது என நிச்சயம் கேட்பார்கள். நபியே அவர்களிடம் சொல்வீராக, கிழக்கு மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான். இப்ப என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், மக்களில் அறிவினர்கள், முட்டாள்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க வந்து இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கிப்லாவிலிருந்து இவங்கள திருப்பினது எது? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யார அல்லாஹ் முட்டாள்ன்னு சொல்றான்னா, வேதக்காரர்கள தான். அதாவது யூதர்கள தான். ஏன்னா, அவங்க தான் என்ன பண்ணாங்க, இவ்வளோ நாள் அந்த கிப்லாவ ஃபாலோ பண்ணத நெனச்சு ரொம்ப பெருமையா இருந்தாங்க. இது என்னன்னா, கிப்லாவ மாத்துறதுக்கு முன்னாடி வந்த வசனம் இது. கிப்லாவ மாத்துறதுக்கான ஆர்டர் வசனம் வரதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்டே அல்லாஹ் சொல்லிடுறான். மாத்துறதுக்கு முன்னாடியே, மாத்துன பிறகு என்ன சொல்லுவாங்கங்கிறத அல்லாஹ் முன்னாடியே சொல்றான். அப்ப இது சொன்ன மாரியே அச்சசலா அப்படியே கேட்குறாங்க. இது இது அப்படியே அதே மாரியே கேட்குறாங்க. இவங்க எப்படி மாத்துனுச்சு? இவங்க இவ்வளோ நாள் கிப்லாவ தானே ஃபாலோ பண்றாங்க. திடீர்னு எப்படி மாறுனாங்க? அப்படின்னு அவங்க கேட்க தான் செஞ்சாங்க. அப்ப அத வந்து அல்லாஹ் முன்னாடியே சொல்றான். சொல்லிட்டு கேட்பாங்க. நிச்சயம் கேட்பார்கள் அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், நபியே அவர்களிடம் சொல்வீராக. நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. கிழக்கு, மேற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். இந்த கிழக்கு, மேற்கு எந்த திசையா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு உரிய திசை. அப்ப வந்து இந்த ஒரு திசை, அந்த ஒரு திசைன்னுலாம் கிடையாது. எல்லா திசைகளும் அல்லாஹ்வ நோக்கி தொழுவுற மாரி தான். அப்படின்னு சொல்லிட்டு, தான் நாடுகின்றவர்களை அவன் நேரான வழியில் செலுத்துகின்றான். இதுவுமே டைரக்ஷன் தான். நேரான வழி. அப்ப ஸ்ட்ரெய்ட் பாத் எது எல்லாம் வந்து என்ன சொல்றான்? நான் தான் ஹிதாயத்த குடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து இத பத்தி ததபுருல் குர்ஆன்ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிறிஸ்தவர்கள். அதாவது யூதர்களும், கிறிஸ்தவர்களும் பைத்துல் முகதஸ வச்சே ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத வந்து இதுல வந்து கிழக்கு பகுதியில தான் கிப்லா, மேற்கு பகுதியில தான் இந்த மாரி இவங்களுக்குள்ளேயே அந்த டைரக்ஷன் பத்தி பஞ்சாயத்து இருந்திருக்கு. அப்ப அதத்தான் அல்லாஹ் இங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நான் உம்மத்தன் வசத்தன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாயும், இறைத்தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. இப்ப அல்லாஹ் உம்மத்துடைய சிறப்ப பத்தி பேசுறான். உம்மத்தன் வசத்தன் அப்படிங்கிறான். உம்மத்தன் வசத்தன்னா என்ன? நடுநிலையான சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த நடுநிலையான சமுதாயம்னா எப்படி? அது அது அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயிலா வரும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த வலதுசாரி, இடதுசாரின்னு சொல்லுவாங்க. வலதுசாரிகள்னா ரைட் விங்ஸு, அ இடதுசாரிகள்னா லெஃப்ட் விங்ஸு. இப்ப இந்த வலதுசாரிகள்னா ஏதோ ஒரு மதம் அல்லது ஏதோ ஒரு அடிப்படைவாதம், அதாவது ஒரு இனம், அது சார்ந்த ஏதோ ஒரு கொள்கையை சார்ந்து இருப்பாங்க. அவங்கலாம் ரைட் விங்ஸா அழைக்கப்படுவாங்க. அவங்களுடைய கொள்கைகள், நோக்கங்கள் அவங்க வந்து பொருள் முதல்வாதத்தை ஏத்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முதலாளித்துவத்தை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி கேட்டகரிலாம் வலதுசாரிகளா இருப்பாங்க. இடதுசாரிகள்னா நாத்திகர்களா இருப்பாங்க. ஆ கம்யூனிஸ்ட்டுகளா இருப்பாங்க. இவங்கலாம் இடதுசாரிகளா இருப்பாங்க. அப்ப இஸ்லாம் எது சார்ந்தது? இஸ்லாம் வந்து பொலிட்டிக்கலும் பேசுது. அப்ப பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இஸ்லாம் வலதுசாரிய அரசியல பேசுதா? இடதுசாரி அரசியல பேசுதா? இல்ல முழுக்க முழுக்க ஆன்மீகத்த பேசுதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் வந்து நடுநிலையா இருக்கு. இப்ப உடனே மக்கள் நீதி மையத்த தூக்கிட்டு வந்துரக்கூடாது. அதுவும் மையம் நாங்க நடுவுல இருக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் அந்த மாரி பொலிட்டிக்கல் சொன்னதில்ல அப்படிம்பாரு. அவரு வந்து அப்படி கிடையாது. அவரு அப்படிலாம் பேரு வச்சுக்கிட்டு வந்துட்டு அவர்ட்ட கொள்கையே இல்ல. கடைசில அவரு வந்து இடதுசாரிகள சார்ந்து போயிட்டாரு. அப்ப அது கிடையாது. இஸ்லாம் வந்து நேர்த்தியான ஒரு வழிய சொல்லுது. இஸ்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டான அரசியல பேசுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இஸ்லாம் வந்து நடுநிலைய பேசுது. அப்ப அத ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லிம்கள் யாருன்னா, நடுநிலையான உம்மத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த உம்மத்துன்னு வசந்தன ஆன்மீகத்துல முத்தியும் போயிறாது. அதாவது இப்ப வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் வந்து இல்லாத ஒரு மார்க்கமும் கிடையாது. அதே நேரத்துல இதெல்லாம் இருக்கிறதுனால இது மட்டும் தான் முக்கியம். மத்ததெல்லாம் தூக்கி போட்டுறணும் அப்படின்னு கிடையாது. 2 இதுலயுமே இஸ்லாம் பேலன்ஸ் பண்ணுது. அதே மாரி துறவறங்கள், அதாவது இந்த பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயங்கள இஸ்லாம் போதிக்குது. அத வந்து ஊக்குவிக்குது. ஆனா அதே சமயத்துல பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டி மனித இயல்புகள விட்டு அத தூரமாக்குற வேலைகள பார்க்கக்கூடாது. இப்ப வந்து பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். வந்து ஒரு அந்நிய பெண்ண பார்க்கக்கூடாது. ஒரு தப்பான விஷயங்கள பேசக்கூடாது. தப்பான விஷயங்கள பார்க்கிறது, தப்பான விஷயங்கள செய்றது இதெல்லாம் தப்பு. அதே சமயத்துல திருமணமே செஞ்சுக்காத, திருமணமே செய்யக்கூடாது. காமம் என்பதே தப்புன்னு இஸ்லாம் சொல்லல. காமத்த உரிய முறையில, அனுமதிக்கப்பட்ட முறையில தீர்த்துக்கோன்னு சொல்லுது. இப்ப இது ஒரு சின்ன உதாரணம். அப்ப மிச்ச எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டோம்னா, இஸ்லாம் நடுநிலையே பேணும். ஆன்மீகத்திலயும் சரி, அரசியல்லயும் சரி, வந்து எந்த ஒரு விஷயங்களையும் சரி. இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா எடுத்துப்போம். இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? ஒருத்தன் பிசினஸ் பண்றான்.
அதிகாரத்துல இருக்கிறான், செல்வம் உடையவனா இருக்கிறான், அவன் கையில தூக்கி பொறுப்பை கொடுத்துருதா? கிடையாது. அதே சமயத்துல முழுக்க முழுக்க பலவீனர்களை சார்ந்து இருக்கிறங்கிற பேர்ல ஒரு தனி திறமை உள்ளவன், பிசினஸ் பண்ண தெரிஞ்சவன், சம்பாதிக்கிறவன், உயர் மட்டத்துல இருக்கிறவன், நல்ல இன்கம் உள்ள ஒருத்தன்ட்ட இருந்து ஒட்டு மொத்தத்தையும் புடுங்கி எல்லார்ட்டயும் பங்கு போட்டுருதா? அதுவும் கிடையாது. இப்ப முதலாளித்துவம் என்ன பண்ணும்? பணக்காரர்கள பணக்காரர்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தான் அதிகாரத்த முழுமையா செலுத்தும். தொழிலாளிகளுக்கு வந்து அவங்களுக்கான கூலிய குடுத்துட்டு, அதே சமயத்துல அவங்கள்ட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு இருக்கும். இப்ப இது முதலாளித்துவ கொள்கை. இது சுரண்டலுக்கு உட்பட்டது தான். அதே சமயத்துல கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன்ட்டயும் எந்த திறமையும் இருக்கக்கூடாது. எவ்வளோ திறமை இருந்தாலும், நீ உனக்கு எல்லாருக்கும் ஒரே கூலி, எல்லாரும் சமம், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம். ஒருத்தன் கூடுதலா வேலை பார்த்துருப்பான். அவனுக்கு கூட சம்பளம் குடுக்கணும். ஆனா கிடையாது. கம்மியா தான் சம்பளம் குடுப்பேன். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்? கம்மியா தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு கூடுதலா அது அந்த சம அளவுல சம்பளம் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அப்ப யாருடைய திறமையும் வெளிப்படவே செய்யாது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல பொது உடைமை கொள்கை இருக்கும். இது தோத்து போனது. இது கொஞ்சம் நின்னாலும் இது சுரண்டிக்கிட்டே இருக்குது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது? இதுக்குள்ள பேலன்சிங்க ஏற்படுத்துது. முதலாளி என்ன செய்யணும்? முதலாளிக்கான உரிமைகள் என்ன? முதலாளிக்கான கடமைகள் என்னங்கிறத இஸ்லாம் சொல்லிக் குடுத்து, தொழிலாளிக்கான உரிமை என்ன? தொழிலாளிக்கான கடமை என்ன? அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறத இஸ்லாம் சொல்லுது. அப்ப இது 2த்துக்கும் இடையில சமநீதிகளை பேணக்கூடிய ஒரு மார்க்கமா இஸ்லாம் இருக்குது. இப்படி நீங்க எந்த துறைகள எடுத்தாலுமே இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதா, அதற்கு இடையில சமநிலையை பேணக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முற்போக்குவாதம், பிற்போக்குவாதம்பாங்க. ட்ரெடிஷனலிஸ்ட் அதாவது பழமைவாதிகள், அதே மாரி புதுமைவாதிகள். இதுதான் அந்த முற்போக்கு, பிற்போக்குங்கிற கான்செப்ட். இப்ப பிற்போக்குனா என்ன? எவன் ஒருத்தன் கடந்த கால முன்னோர்களுடைய வழிமுறைகள், இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவன்லாம் பிற்போக்குவாதின்றுவாங்க. அதே முற்போக்குவாதின்னா என்ன? புதுசா ஏதாவது வருது, புதுசா ஏதாவது ஒரு கொள்கைகள் வருதுன்னா, அதை ஏத்துக்கிட்டு செய்றவங்கள முற்போக்குவாதிகள்னு சொல்லுவாங்க. இப்ப இது 2த்துக்கும் இடையில இஸ்லாம் எப்படி இருக்குது? நடுநிலைய பேணுது. பழமைவாதி சொன்ன எல்லாமே தப்பும் கிடையாது. புதுசா வந்த எல்லாமே சரியும் கிடையாது. புரியுதா? புதுசா வந்த எல்லாத்துமே சரியும் கிடையாது. பழசு எல்லாமே தப்பும் கிடையாது. பழசுலயும் சரி இருக்கும். புதுசுலயும் சரி இருக்கும். சரியானத மட்டும் ஃபாலோ பண்ணு. தப்பானத தூக்கி போடு. பழசுல மூட நம்பிக்கை இருக்குதா? தூக்கி போட்டுரு. புதுசுல வந்து தப்பான விஷயங்கள் சொல்லப்படுதா? அத தூக்கி போட்டுரு. இப்போ உதாரணத்துக்கு முன்னோர்களை பின்பற்றணும்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? பழமைவாதிகள் சொன்ன எல்லாமே சரி அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னோர்கள் வந்து மறுமணம் கூடாதுன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அ சின்ன ஒரு ஒரு பொண்ணு விதவை ஆயிருச்சுன்னா, அவங்கள தூக்கி கறிக்கட்டையில போட்டு எரிச்சிருப்பாங்க. அதாவது கணவனோடயே சேர்ந்து சதிங்கிற மாரி உடன்கட்டை ஏறுற பழக்கவழக்கம்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தூக்கி போடணும். இது முன்னோர்கள்ன்னு சொல்லி ஒரு சமூகம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொன்னா, இத இஸ்லாம் வந்து தடுத்துரும். அதே சமயத்துல இப்ப முற்போக்கு குரூப் வந்துருச்சு. இவன் பண்ற எல்லாமே சரியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இவன் என்ன பண்ணுவான் வந்து திருமணமே இல்லாம வாழலாம்பான். திருமணத்தின் பெயரால திருமணம் ஆன பிறகு விதவை மறுமணம் எதுவும் இல்லாம இப்படி ஒரு அழிச்சாட்டி நடக்குதுன்னா, திருமணம் ஆன பிறகு திருமணத்த தாண்டிய உறவுக்கு போறது, இல்ல திருமணமே இல்லாம வாழ்றது, இப்படி வழிகெட்ட வழிமுறைகளை இவன் குடுப்பான். இதையும் இஸ்லாம் ஒழிச்சு கட்டிடும். அப்ப என்ன பண்ணும்? இது 2த்துக்கும் இடையில ஒரு பேலன்சிங்கான சிஸ்டத்தை இஸ்லாம் கொண்டு வரும். அப்ப இஸ்லாம் எல்லா இடத்துலயுமே நடுநிலையா இருக்கும். அந்த நடுநிலையான மார்க்கத்த பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உம்மத்தன் வசத்தன். நடுநிலையான உம்மத்து. அப்ப இத சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க இத நான் ஏன் இப்படி ஆக்குனேன்னா, நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குவதற்காகவும், மக்களுக்கு எப்படி வாழணும்? எப்படி வாழணும்? ஒரு வாழ்க்கைய எப்படி வாழணும்? வாழ்றது எப்படி? ஒரு வந்து ஒரு ஒழுக்கமா எப்படி வாழ்றது? ஒரு வந்து நீதியா எப்படி வாழ்றது? நேர்மையா எப்படி வாழ்றது? எல்லாருக்கும் எல்லாமும் நன்மைகள் நடக்கவும், எல்லாருக்கும் எந்த தீமையும் நடக்காம பார்த்துக்கிறதுக்கும், ஒரு குறிப்பிட்ட வழிமுறையோட ஒரு சமூகத்த, ஒரு சமுதாயத்த, ஒரு உலகத்த வழிநடத்துறது எப்படி அப்படிங்கிறத மக்களுக்கு கத்துக் குடுக்கறதுக்காக உங்கள நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். யார? ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பா பொறந்தவங்க கிடையாது. யார் யாரெல்லாம் இந்த கொள்கைய ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கலாம். அப்ப இதுல கூட நடுநிலை. இந்த இனத்த சேர்ந்தவன், இந்த கூட்டத்த சேர்ந்தவன், இந்த குடும்பத்துல பொறந்தவன் அப்படிலாம் இல்ல. யாரு வேணாலும் களிமா சொல்லி இந்த மார்க்கத்த ஏத்துக்கலாம். யாரு வேணாலும் அந்த வழிநடத்தக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆளா ஆயிருக்கலாம். அப்ப அத அல்லாஹ் சொல்றான். உம்மத்தன் வசத்தன் நீங்க. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து மக்களுக்கு சான்று சொல்லணும். சரி, இப்ப என்ன உங்களுக்கு யார் சான்று சொல்லுவா? இறை தூதர் சான்று சொல்லுவாரு. நீங்க இஸ்லாத்த முறைப்படி சரியான வகையில மக்கள்ட்ட எடுத்து வச்சீங்களா? முறைப்படி சரியான முறையில மக்கள்ட்ட இந்த இஸ்லாத்த வந்து பிரச்சாரம் பண்ணீங்களா? அத அவங்கள்ட்ட நிலைநாட்டி காட்டுனீங்களா? அப்படிங்கிறதுக்கு தூதர் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப அடுத்து பாருங்க. இதற்கு முன்பு எந்த திசையை நோக்கி நீர் தொழுது வந்தீரோ, அதனை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்திருந்ததெல்லாம், யார் இறை தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் மாறிச் சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் அறிவதற்காகத்தான். அப்ப என்னன்னா, திடீர்னு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாச்சு. இவ்வளவு நாள் காபத்துல்லாஹ முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தவங்க, இப்ப பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுகுறாங்க. அப்ப உண்மையிலேயே ஒரு ஆளு வந்து தங்களுடைய அந்த குலப்பெருமை, அந்த கடந்த கால பெருமை, வந்து இந்த குறைஷிகளுடைய அந்த பழைய மமத, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில அல்லாஹ்வ ஏத்துக்கிட்டு, சிலைகள மட்டும் புறக்கணிச்சுட்டு, காபத்துல்லாஹ மையமா வச்சுக்கிட்டு, அந்த கல்ச்சர் பேஸ்டா ஒரு ஆள் வந்திருந்தாங்கன்னா, திடீர்னு கிப்லாவ மாத்தி பைத்துல் முகத்தஸ நோக்கி தொழுவும்போது,
பதட்டமாயிருக்கும். அது டோட்டலா ஒரு மாதிரியா இருக்கும். இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டோம். இப்ப திடீர்னு வேற பக்கம் திருப்பி இது பண்றது, அது ஒரு புறக்கணிப்பா தானே இருக்கும். இது இந்த இந்த சிச்சுவேஷன அவங்க அடையவும் செஞ்சாங்க. அந்த 17 மாதங்கள் இவங்க கிப்லா வந்து காபத்துல்லா அல்லாம பைத்துல் முகதஸ நோக்கி தொழுகுறாங்கங்கிறப்ப, அரபுகள் வந்து அத ரொம்ப ஏளனமா பார்த்தாங்க. அதே சமயத்துல யூதர்கள் என்ன பண்ணாங்க, அத ரொம்ப பெருமையா பார்த்தாங்க. பாருங்க புதுசா தூதர்ன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவரு கூட எங்க கிப்லாவ தான் ஃபாலோ பண்றாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? நாங்க தான் சரின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கடுப்பாவுது. இவன் ஏளனமா பார்க்குறான். உண்மைய சொன்னா அந்த கிப்லாவுக்கு யார் உரிமையாளர்கள்? முஸ்லிம்கள் தான் உரிமையாளர்கள். ஏன்னா அந்த காபத்துல்லாவ கட்டுனவங்க யாரு? முஸ்லிம்கள். அந்த காபத்துல்லாவ கட்டுனவங்களுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வ வணங்குறது. அப்ப அவங்க கேட்ட துவா என்ன? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமூகத்த இங்க உருவாக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட சமூகத்துல எப்படிப்பட்ட தூதர் வரணும்? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதக்கூடியவரா, அந்த சமூகத்த தூய்மைப்படுத்தக்கூடியவரா, வேதத்தையும் ஞானத்தையும் கத்துக் கொடுக்கக்கூடியவரா ஒரு தூதர் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரார்த்தனையா இருந்துச்சு. அப்படிப்பட்ட தூதரும் வந்துட்டாரு. அப்படி ஃபாலோ பண்ற சமூகமும் வந்துருச்சு. ஆனா அந்த சமூகம் அந்த காபத்துல்லாவ நோக்கி தொழுகலனா, அப்ப அது ஒரு இது இருக்குல்ல. அது 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 ஒரு ஏக்கத்த ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ரசூலுல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹ் வானத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யா அல்லாஹ் அல்லாஹ் வசனத்த இறக்க மாட்டானா, இறக்க மாட்டானா இந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவனுங்க வேற பெருமை. இவனுங்க வேறங்கிற மாரி சிச்சுவேஷன் யூதர்கள பார்த்து. அப்ப இந்த மாரி டைம்ல அல்லாஹ் என்ன பண்றான்? இத வந்து நான் ஒரு சோதனையா தான் ஆக்குனேன். யாரு இறை தூதர ஃபாலோ பண்றா? யாரு வந்து மாறி போறா? அப்படிங்கிறத நான் சோதிக்கிறதுக்காண்டி பண்ணேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஆனால் அல்லாஹ் காட்டிய நேர்வழியை பெற்றிருந்தவர்களுக்கு அது சிறிதும் கடினமாக இருக்கவில்லை. இப்போ உண்மையா களிமா சொல்லி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு மேட்டரே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணு சொல்ட்டாங்களா முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் மாரியான ஒரு ஸ்டாண்ட். அதான் அபூஜஹல் வந்து என்ன பண்ணுவான், அபூபக்கர் அவன கூப்பிட்டு பேசுவான். என்னப்பா உங்க ஆளு புதுசா ஏதோ ஒரு கதை சொல்றாரே, என்ன கதை அப்படிம்பான். என்ன சொல்றாரு? இந்த மாரி மெஹராஜ் போனாராம். நைட்டு தூங்கிட்டு இருந்தாராம். நெஞ்சு பிளக்கப்பட்டுச்சாம். அப்புறம் ஆட்டுல சுத்தம் பண்ண போட்டாங்களாம். அப்படியே தூக்கிட்டு போனாங்களாம். குதிரையில போனாராம். பைத்துல் முகதஸ் போனாராம். அத பார்த்தாராம், இத பார்த்தாராம். இப்படிலாம் சொல்றாரு உன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்கறாங்க. அப்புறம் இவங்க அபூபக்கர் என்ன சொல்றாங்க? அவர் சொன்னா உண்மையா தான் இருக்குங்கிறாங்க. இப்ப இறை தூதர் மீதான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை. சித்திக்னா சும்மா சொன்னதெல்லாம் நம்புறவர் கிடையாது. சத்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்புறவர். அப்ப அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் யாருக்குமே இந்த கிப்லா மாற்றமோ, இல்ல இதுக்கு முன்னாடி பைத்துல் முகதஸ நோக்கி தொழுதுகிட்டு இருந்ததோ, எதுவுமே அவங்களுக்கு ஒரு ஒரு பொருட்டாவே இல்ல. அது ஒரு மேட்டரே இல்ல. அல்லாஹ் சொல்ட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ட்டாங்க. அது விஷயமே இல்ல. அத ஃபாலோ பண்ணணும்னு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி கிப்லாவ மாத்தி தொழுவுறாங்க. இப்ப யூதர்களுடைய நிலை என்ன ஆகுது? அவங்க வந்து என்ன பண்றாங்க, "எப்பா இவ்வளவு நாளு நீங்க என்ன பண்ணீங்க? இங்க வந்ததுலருந்து பைத்துல் முகத்தஸ தான் ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு காபத்துல்லா பக்கம் திரும்புறீங்க. இப்ப காபத்துல்லா பக்கம் தான் தொழுவணும். பைத்துல் முகத்தஸ பார்த்து தொழுவக்கூடாதுன்னா, இப்ப இவ்வளவு நாள் தொழுதது வேஸ்ட்டா போயிரும். அப்ப பைத்துல் முகத்தஸ நோக்கி தொழுவுறது தான் சரின்னா, இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி, இப்படி ஒரு வாதத்த வச்சு குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில. அப்ப வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க செய்யற எந்த நன்மைகளையும் அல்லாஹ் வீணாக்கிற மாட்டான். உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் அளப்பரிய கருணையும், மிகுந்த பரிவும் உடையவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இப்ப நீங்க என்ன செய்றதா இருந்தாலும் அந்த ஈமான் உள்ளத்தின் அல்லாஹ் சொல்ட்டாங்கிறனால தான் நீங்க பைத்துல் முகத்தஸ ஃபாலோ பண்ணீங்க. அல்லாஹ் சொல்ட்டாங்கிறனால தானே இப்ப நீங்க காபத்துல்லாஹ ஃபாலோ பண்றீங்க. அப்ப அல்லாஹ் ஈமானத் தான் பார்க்குறான். நீங்க என்ன செய்றீங்கங்கிறத தான் பார்க்குறான். அதனால அல்லாஹ் வந்து அளப்பரிய கருணையாளனா இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்ப அடுத்து இவ்ளோ இவ்ளோ விஷயங்கள பேசின பிறகு தான் கிப்லாவுடைய மாற்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன சொல்றான்னா, "நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்." இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? எப்பவுமே வானத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பப்ப பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதாவது வசனம் இறங்காதா? கிப்லா மாறாதா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், "இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகின்றீரோ, அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம்." நீங்க எந்த கிப்லா பக்கம் திரும்பணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த கிப்லாவ நோக்கி நீங்க திரும்பிடுங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மஸ்ஜிதுல் ஹராம், காபா ஆலயம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்புவீராக. இப்ப காபா பக்கம் திருப்பிருங்க. காபாவ முன்னோக்கி தொழுவ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இனி நீங்கள் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்புவீராக. அப்ப தொழுகைக்கான கிப்லாவாக காபா தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு. இப்ப நம்ம தொழுவுறோம் அப்படின்னு சொன்னா, எந்த பக்கம் நின்று நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் காபாவ முன்னோக்கி தான் தொழுவணும். அப்ப காபாவ முன்னோக்கி தொழணும். இப்ப நம்ம பயணத்துல இருக்கோம். அப்ப என்ன பண்றது? வாகனத்துல இருக்கிறோம்னா, வாகனம் எந்த திசையில போகுதோ, அந்த திசைய நோக்கி தொழுதுங்கன்னு சொல்லி சலுகை இருக்குது. ஆனா அது இல்லாம நீங்க ஒரு ஊருக்கு போயிட்டீங்க, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஒரு இடத்துல நின்னு தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப காபாவ முன்னோக்கிருங்க. வாகனத்திலே இருக்கீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க காபாவ முன்னோக்கணும்னு அவசியம் இல்ல. வாகனம் போற திசையில நீங்க முன்னோக்கி தொழுதுறலாம். இப்ப நீங்க ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்கன்னா, வாகனம் போற திசை தான் உங்களுக்கு கிப்லா. ஏன்னா கிழக்கு, மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அதனால அது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அதெல்லாம் நமக்கு எளிதாக்கி குடுத்துருக்கான். அதே சமயத்துல ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து கிப்லாவ கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி,
அந்த பக்கமாக தான் நம்ம தொழுகணும். வேதம் அருளப்பட்டவர்கள் கிபிலா மாற்றம் பற்றிய கட்டளை உண்மையானதுதான், தம் இறைவனிடமிருந்து தான் வந்ததுதான் என்பதை திண்ணமாக அறிவார்கள். ஆனால் இவ்வாறு உண்மை அறிந்திருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாய் இல்லை. இப்போ இந்த யூதர்களுக்கு, இந்த வேதம் வழங்கப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது அல்லாட்ட இருந்து வந்தது தான், இந்த கிபிலா மாற்றம்ங்கிறது அல்லாட்ட இருந்து வந்த ஒன்று தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அல்லாஹ் பார்க்காம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது எதுக்காக சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் வழங்கப்பட்ட எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவர் தூதர் தாங்கிறது. இவர் தூதர் தான் அப்படிங்கிறத வந்து இவங்க எப்படி அறிவாங்க? தங்களுடைய பிள்ளைகள் அறியிற மாதிரி அறிவாங்க. ஏன்னா இவங்க வந்தது எதுக்காக மதீனாவுக்கு? இப்படி ஒரு தூதர் வருவாருன்னு தான் வந்தாங்க. வந்தவர் எங்கள்ல இருந்து வரலையேன்னு பொறாமையின் காரணமா தான் இவரை புறக்கணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க இவங்க? இப்ப இந்த கிபிலா மாற்றமும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஃபர்ஸ்டே ஆன்சர் பண்ணிட்டான். உங்க யூதராவோ கிறிஸ்தவாவோ மாறினாதான் வெற்றி பெறுவோம் அப்படிலாம் கிடையாது. இப்ராஹிமுடைய மார்க்கம், இப்ராஹிம் தான் ஆரம்ப புள்ளி. அப்ப அவர்கிட்ட இருந்து தான், அவருடைய துவா, அவருக்கு அல்லாஹ் செய்த அருளால தான் பனு இஸ்ராயல்கள்ல இவ்வளவு தூதர்கள் வந்தாங்க. பனு இஸ்ராயல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே எதற்காக அப்படின்னா, இப்ராஹிமுடைய அந்த துவாவானால தான். இப்ராஹிமுக்கு அல்லாஹ் செஞ்ச அருள்னால தான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப அல்லாஹ் திரும்பவும் என்ன பண்றான்? இப்ராஹிமுடைய மார்க்கத்துக்கு திரும்புங்கிறான். இப்ராஹிம் பக்கம் திரும்பு, இப்ராஹிமுடைய ஷரியத்த ஃபாலோ பண்ணி, இப்ராஹிம ஃபாலோ பண்ணி வாழு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்றாங்க? இல்ல எங்க முன்னோர்கள் எந்த வழியில இருந்தாங்களோ அந்த வழியில இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ரூட்டுக்குள்ள தான் இவங்களும் போறாங்க. அதே மாரி தான் மக்கத்து காஃபிர்களும் போறாங்க. அதே மாரி தான் கிறிஸ்தவர்களும் போறாங்க. டோட்டலா இங்க வேதக்காரர்கள் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டான்? யூதர்களையும், கிறிஸ்தவர்களையும் சேர்த்தே சொல்றான். அப்ப இது இப்படி சொல்லும்போது இவங்களுக்கு தெரியும். இவர் தான் தூதர்ன்னு தெரியும். இவருக்கு கிப்லா சட்டம் வந்தது உண்மைதான். அது அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு தெரியும். தெரிஞ்சே தான் அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை அவர்கள் பின்பற்றப் போவதில்லை. இப்ப இந்த கிப்லாவை பொறுத்தவரைக்கும் இந்த கிப்லாவை பத்தி எல்லாம் பேசல. இங்க அல்லாஹ் வந்து மேட்ரா பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சான்றுகள கொண்டு வந்தாலும் அவன் வந்து உங்கள ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த இஸ்லாத்த ஃபாலோ பண்ண மாட்டான். நீரும் அவர்களின் கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ண போறதில்ல. அவங்க ஷரியத்து இனிமேல் கிடையாது. உங்களுடைய மன்ஹஜ், உங்களுடைய வழிமுறை வேற. அவங்களுடைய வழிமுறை இப்ப வேற ஆயிருச்சு. அவங்க ஃபாலோ பண்றதா இருந்தா இதான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்க என்ன சான்ற கொண்டு வந்தாலும் அவன் ஃபாலோ பண்ற மாரி இல்ல. ஏன் ஃபாலோ பண்ற மாரி இல்ல? ஏன்னா முழுக்க முழுக்க பொறாம. பொறாம, பகை உணர்வு. நாங்க தேர்ந்தெடுக்கப்படலையே. அதே அந்த இப்லீஸுடைய தாட்டு. எப்படி சைத்தான், இப்லீஸ் அப்படி எப்படி இருந்தான்? அவனுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? அவன் அவன் என்ன பண்ணான்? நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன். அவன் மண்ணால படைக்கப்பட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அவன் சொன்ன மாரி, இவங்க என்ன பண்றாங்க? நாங்க காட் சூசன் பீப்பிள்ஸ். இப்ப எங்களுடைய ஷரியத் தான் சரிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கலப்படமான வேதத்த உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இது வந்திருக்கு. அந்த வேதத்தையும், அந்த வேதத்துக்காக அந்த வேதம் அருளப்பட்ட நபிமார்களையும் உண்மைப்படுத்தக்கூடியவரா அந்த தூதர் வந்திருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வெறுமனே அது பொறாமை, பெருமை அதுதான் காரணம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா உங்களுடைய கிப்லாவ அவங்க ஃபாலோ பண்ண போறதில்ல. நீங்களும் இப்படிப்பட்ட கீழ்மையான மனோ இச்சை அடிப்படையில அல்லாஹ்வுக்கு விரோதமான, அல்லாஹ்வுடைய அந்த தீனுக்கு விரோதமான ஷைத்தானுடைய வழிமுறைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்த நீங்களும் ஃபாலோ பண்ண போறதில்ல. அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே உமக்கு மெய்யறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவின் திண்ணமாக நீர் அக்கிரமக்காரர்களுள் ஒருவராய் கருதப்படுவீர். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு மெய்யறிவு வந்துருச்சு. அது தப்பான ரூட். இதுதான் சரிங்கிறத 2த்தையும் பிரிச்சு காட்டியாச்சு. இப்ப நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க தான் அக்கிரமக்காரர் அப்படிங்கிறான். இப்ப தூதர் இத ஃபாலோ பண்ணுவாங்களா? அப்படின்னு கேட்டோம்னா, தூதர் ஃபாலோ பண்ண மாட்டார். தூதர் கண்டிப்பா அந்த பக்கம் போறதே கிடையாது. ஏன்னா கிப்லாவ கேட்டதே அவர்தான். அப்ப இது யார பத்தி பேசுதுன்னா, முஸ்லிம்கள பார்த்து பேசுது. அப்ப இந்த வழிமுறைகள் அல்லாம, இஸ்லாம் அல்லாம வேறு ஒரு வழிமுறையை நீங்க கைக்கொண்டீங்கன்னா, நீங்க அக்கிரமக்காரர்கள். அப்ப நீங்க யூதர்கள ஃபாலோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான கொள்கைகள் இன்னைக்கு உலகத்துல இஸ்லாம் அல்லாம இருக்கக்கூடிய வேற வேற கொள்கைகள் என்னவா இருக்கட்டும், ஜனநாயகமா இருக்கட்டும், கம்யூனிசமா இருக்கட்டும், என்னென்ன கொள்கைகளா இருக்கட்டும், எதெல்லாம் புதுசு புதுசா அறிமுகமாகுதோ, எதெல்லாம் வருதோ, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் வேதக்காரர்களுடைய அந்த ஒரு ஒரு சபை இல்லாம, அங்க ஒரு கலந்து பேசாம, அங்க இருந்து அந்த கொள்கையுடைய முடிச்சுகள் உருவாகாம அது இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? சூட்சமமாவே அத சொல்றான். உங்களுடைய கிப்லா வேற, அவங்களுடைய கிப்லா வேற. அவங்களுடைய ரூட் வேற, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வேற. அப்ப அத நீங்க ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா, நீங்க அக்கிரமக்காரர்கள். இப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு தீன அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இஸ்லாம் அல்லாத ஒரு தீனுடைய வழிமுறை அது எத காட்டும் அப்படின்னு சொன்னா, அது குதுவாத்து ஷைத்தான். ஷைத்தானுடைய வழிமுறை அது. அப்ப அந்த வழிமுறை என்ன பண்ணும்? அக்கிரமக்காரர்களாகத்தான் அத நம்மள மாத்தும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அப்ப எவர்களுக்கு நாம் வேதம் அருளி இருக்கின்றோமோ, அவர்கள் தங்களுடைய மைந்தர்களை இனம் கண்டு அறிந்து கொள்வதைப் போல, கிப்லாவாக்கப்பட்ட இந்த இடத்தையும் நன்கு அறிவார்கள். அப்ப என்னன்னா,
யாருக்கு வேதம் வழங்கப்பட்டுச்சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய பசங்கள அறிஞ்சிக்கிற மாரி இந்த கிப்லாவுடைய இந்த இடத்த அவங்க அறிவாங்க. காபத்துல்லாஹ பத்தின அறிவு இவங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்லப் போனா ததபுருல் குர்ஆன்ல அமீன் ஹசன் இஸ்லாஹி வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வேதக்காரர்களுடைய பைபிள் இதுல இருந்து அவர் எடுத்து வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய வழிபாடுகள் இருக்குல்ல, சில பெரிய குர்பானிகள்லாம் குடுக்கும்போது, பைத்துல் முகத்தஸ்ல இருந்தாலுமே காபத்துல்லா முன்னோக்கி தான் குடுப்பாங்களாம். அப்ப அப்படிப்பட்ட வழிமுறைகள், சடங்குகள் அவங்கள்ட்டயும் இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கு. அவங்களுக்கு காபத்துல்லாஹ பத்தின அறிவு இருக்கு. இஸ்மாயில் சமூகத்த பத்தின அறிவு இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே தெரியும். இப்படி ஒரு தூதர் அங்கிருந்து வருவாருங்கிற முன்னறிவிப்பும் அவங்களுக்கு தெரியும். எல்லாமே இருந்தாலும் கூட, இவங்க என்ன பண்றாங்க? எனினும் அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்திருந்தும் உண்மையை மறைக்கிறார்கள். தெரிஞ்சு தான் இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நம்ம போன வீடியோக்கள்லயே நம்ம சொல்லியிருக்கோம். ரசூலுல்லாஹ பத்தின அந்த முன்னறிவிப்பு இதுல பழைய ஏற்பாட்டுலயும் இருக்கு, புதிய ஏற்பாட்டுலயும் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல மூசா நபிக்கு வருது. புதிய ஏற்பாட்டுல ஈசா நபி சொல்லிட்டு போறாரு. ஆமா, அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? மாத்தி போட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்றாரு. அதுல வரக்கூடிய அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. இந்த வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு. நீங்க வந்து அதுல ஒரு வார்த்தைய ஒரு ஒரு எழுத்த மாத்தி போட்டீங்கன்னா, அங்க புகழப்பட்டவர்ன்னு மீனிங் வருது. அது முகமத குறிக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அங்க அந்த ஒரு எழுத்து இல்லையே. வேற எழுத்து தானே இருக்கு அப்படின்னா, அதான் நீங்க பண்ண கையாடல். புரியுதா? அப்ப எல்லாமே பொருந்தி வருது. குர்ஆன் கரெக்ட்டா சொல்லுது. எழுத படிக்க தெரியாத ஒரு நபி, அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. வேத ஞானம் கிடையாது. அவருக்கு பக்கத்துல எந்த விதமான வேதங்களும் இல்ல. வேதம் உடையவர்கள் இருந்தாலும் நீங்க முழுசா சொல்லி தர போறதும் இல்ல. நீங்க என்ன கன்வர்ஷன் பண்ண போறாங்களா? யூதர்கள் என்னையாவது யாரையாவது மதம் மாத்தி பார்த்திருக்கீங்களா? அப்ப அவங்க வந்து தங்கள்ட்ட பொறந்தவங்க தான். தங்களுக்கு பொறந்தவங்க மட்டும் தான் யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தக்கூடியவங்க அவங்க. தங்களுக்கான இறைவன், தங்களுக்கான வேதம்னு சொல்லிட்டு சுத்துறவங்க. அவங்க பிரச்சாரம் பண்றதும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சமூகம் ஒண்ணு இருக்குது. அந்த சமூகத்துடைய வேதங்கள இவர் எப்படி படிச்சிருக்க முடியும்? அப்படி இவ்வளவு நுணுக்கமா ஈசா நபி என்ன சொல்லிட்டு போனாங்கங்கிற முதற்கொண்டும் அத குர்ஆன் சொல்லுதுன்னா எப்படி சொல்லுது? அவர் கையால எழுதியிருப்பாரா? அப்ப இதுவரைக்கும் அங்க உள்ள சமகாலத்துல வாழ்ந்தவங்களுக்கே அது அதிசயம் தான். இவர் வாயில இருந்து குர்ஆன் வர்றது. அப்ப அவரு வந்து தெளிவா எக்ஸாக்ட்டா சொல்றாரு. இதான் இதான் வசனம்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இறக்கிட்டான். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான். இதுதான் அவர் முகம்மத பத்தி அவர் சொல்லிட்டு போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல உட்கார்ந்து அவர் சொல்லும்போது சத்திய ஆவியாகி அவர அனுப்புவாங்கிற சத்திய ஆவி எத குறிக்கும்னா, சத்திய ஆவினா என்ன? ஆவினா ஆன்மா. சத்திய ஆவினா என்ன? சத்தியத்த பேசக்கூடிய ஆன்மா. அதுல தூய்மையானது. அது வந்து அப்பழுக்கற்றது. அது ஈசா நபி எப்படியோ தூய்மையான ஆவியோ, அதே மாரி தான் இவரும் தூய்மையான ஆவி தான் அவரு. இவரு மட்டும் இல்ல. மூசாவும் தூய்மையான ஆவிதான். ஈசாவும் தூய்மையான ஆவிதான். தாவீதும் தூய்மையான ஆவிதான். சாலமோனும் தூய்மையான ஆவிதான். யார் யாரெல்லாம் இறைவனுடைய வாக்க இந்த உலகத்துல மேலோங்க செய்றதுக்காக வந்து, தூதுத்துவ பணிய மேற்கொண்டு சமூகத்த வழிநடத்துனாங்களோ, அவங்க எல்லாருமே சத்திய ஆவிதான். அப்ப அந்த சத்திய ஆவிகள பத்தி தான் அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு சத்திய ஆவி தான் யாரு? முகமது நபி. அப்ப இதுதான் அங்க விஷயம். இவங்க தெரிஞ்சுக்கிட்டே அத மறைச்சிருக்காங்கங்கிறது வெளிப்படையான உண்ம அது. அப்ப உறுதியாக இது அதிபதியிடமிருந்து வந்த சத்தியமான கட்டளையாகும். எனவே இது பற்றி ஐயம் கொள்வோரில் நீரும் ஒருவராகி விட வேண்டாம். இத பத்தி நீங்க எதுவும் சந்தேகம்லாம் கொள்ளாதீங்க. இது உறுதியான விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்கிறது. எனவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டிக் கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாய் இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கு அப்படிங்கிறான். இந்த இலக்க நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. இப்ப நான் இருக்கிறேன். வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். இது தனிநபரா பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் அடிப்படையில ஒரு தனித்திறமை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். ஒரு ஆளுக்கு பிசினஸ் தான் வரும். ஒரு ஆளுக்கு நல்ல பேச வரும். ஒரு ஆளுக்கு நல்ல எடிட்டிங் வரும். ஒரு ஆளுக்கு நல்ல எழுத வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கும். இல்ல ஒரு ஆள் நல்லா சம்பாரிப்பாங்க. இதெல்லாம் அவங்கவங்களுக்கு உள்ள இலக்குகள். அதெல்லாம் அவங்க வந்து அந்த திசையை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல்ஸ் அடிப்படையிலயும் ஒரு தனித்திறமைகள் இருக்கு. அதே சமயத்துல இன்னும் சில பேர பார்த்தீங்கன்னா, கொள்கைகள், கூட்டமைப்புகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து என்னன்னா, ஒரு மெசாயா வருவாரு. அவருக்காண்டி உட்கார்ந்து இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணலாம். எவ்வளோ அநியாயம் வேணாலும் பண்ணலாம். ஏதாவது பண்ணியாவது அவர கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறது இலக்கா இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு என்ன அநியாயம் வேணாலும் உலகத்துல நடக்கட்டும். அத பத்தி கவல இல்ல. கடைசியா ஃபினிஷிங் பண்றதுக்கு எங்க ஆளு வருவாரு, இயேசு வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கலாம். இன்னும் சில பேருக்கு என்ன இலக்கா இருக்கலாம், உலகத்துல வந்து எல்லாரையும் சுரண்டி வாழலாம். அப்ப அதுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க கூட கைகோத்துக்கலாம் அப்படிங்கிறது இலக்கா இருக்கலாம். இப்படி கூட்டமைப்பு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கலாம். அப்ப இந்த மாரியான இலக்குகளுக்கு மத்தியில முஸ்லிம்கள் எப்படி இருக்கலாம்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தனித்தனி இலக்கு இருக்கும். இந்த இலக்கு உள்ள எல்லாருமே எத மையப்படுத்தி இயங்கணும் அப்படின்னு சொன்னா, நன்மைகள் செய்வதுல முற்படணும். அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய நோக்கம் எல்லாமே நன்மை செய்றதா இருக்கணும். அப்ப இஸ்லாம் அதான் நன்மை செய்றது. இஸ்லாம் மட்டும் தான் இந்த உலகத்துக்கு நீதிய குடுக்கும். இஸ்லாம் ஒண்ணு மட்டும் தான் இந்த பாவங்கள அழிக்கும்.
இஸ்லாம் ஒண்ணு மட்டும் தான் அநீதிக்கு எதிரா களமாடும். அப்ப அந்த இஸ்லாம மேலோங்க செய்றதுக்கு, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, எல்லா திறமை உள்ள ஒரு ஆளும் ஒரு இடத்துல ஒன்று குவிஞ்சு, ஒண்ணா சேர்ந்து ஒரு கிப்லா முன்னோக்குற மாரி, ஒரு இலக்கு முன்னோக்குற மாரி, இந்த இஸ்லாத்த நோக்கமா வச்சு வேலை செய்யணும். எல்லா தனித்திறமைகளையும் இத நோக்கி பயன்படுத்தணும். இதுலயும் ஒரு பங்காற்றணும். அப்ப இத வந்து நம்ம செய்யணும். நீங்க எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். இது மறுமைய பத்தி அல்லாஹ் பேசுறான். நீங்க இந்த மாரி செயல்பட்டீங்கன்னா, கடைசில அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்கள ஒன்று திரட்டி எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாய் இருக்கின்றான். அப்ப என்னன்னா, இந்த மாரி நம்ம இலக்கு இருக்குல்ல, அந்த திசை இருக்குல்ல, நம்மளுடைய அந்த இலக்கு திசை நல்லா மென்ஷன் பண்றான்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசை இருக்குன்னு. இது வந்து இலக்கு தான். நம்ம இஸ்லாத்த எப்படியாவது மேல ஒவ்வொருத்தருடைய ஒரு தனி பணி இருக்கும். ஒரு ஆள் எழுதுவாரு. இஸ்லாத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி. ஒரு ஆள் பேசுவாரு. இவங்க எல்லாருமே தனித்தனி மனிதர்கள் தான். ஆனா, கொள்கை அடிப்படையில இவங்க இஸ்லாம். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவங்கள ஒன்றிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பான். கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிணைப்பு வரும். கண்டிப்பா. ஏன்னா, அல்லாஹ் வந்து முஸ்லிம்கள பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? அவங்க வந்து நிறத்தாலயோ, இனத்தாலயோ, மொழியாலயோ எந்த வகையிலயுமே அவங்கள பிரிக்க முடியாது. அவங்க எல்லாருமே என்ன களிமா சொல்லிட்டான்னா அவன் முஸ்லீம். அவ்வளோதான். அவன் ஒரு உடலை போன்றவன். அவன் எங்க இருந்தாலும் ஒன்று குவிக்கப்படுவான். அவனுடைய நோக்கம் என்ன? அது ஒரே ஒரு திசை தான். அது இஸ்லாம் தான். அதுதான் கிப்லா. அந்த கிப்லாவ முன்னோக்குறது மூலியமா அவங்கலாம் ஒன்றிணைறாங்க. அல்லாஹ் ஒன்று திரட்டுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இத இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலும் நீர் எங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாலும் தொழும் வேளையில் உம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கியே திருப்புவீராக. திரும்பவும் மஸ்ஜிதுல் ஹராம நோக்கி திருப்புறத பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏனென்றால் இது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்த முற்றிலும் உண்மையான கட்டளையாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றைப் பற்றி கவனமற்றவனாக இல்லை. இத அழுத்தம் திருத்தமா அல்லாஹ் சொல்றான். நீங்க கிப்லாவ தான் முன்னோக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப எங்க திரும்பினாலும் எல்லா வழிமுறைகள் அடிப்படையிலயும் இஸ்லாம் தான் நமக்கான வழிமுறை. இஸ்லாம் தான் நமக்கான கொள்கை. அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அழுத்தம் திருத்தமா கத்துக் குடுத்தான். அல்லாஹ் அப்படியே பண்படுத்திக்கிட்டே வரான் சமூகத்த. முதல்ல தஸ்கியா செய்றான். அதுக்கப்புறம் வேதங்கள சிறிது சிறிதா இறக்குறான். ஹிஜ்ரத் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் இந்த குறிப்பிட்ட 17 மாதங்களுக்கு அப்புறம் இந்த உம்மத்த தயார்படுத்துறான். உலக மக்கள் அனைவரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு உம்மத்தா அல்லாஹ் வந்து தயார்படுத்திட்டு இந்த வசனத்த சொல்றான். இதுதான் உங்களுக்கான கிப்லா. இதுதான் உங்களுக்கான வழிமுறை. இதுதான் உங்களுக்கான ஷரியத். இத வச்சு தான் நீங்க உலக மக்கள வழிநடத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப மேலும் நீர் எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக திருப்புவீராக. உங்களுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் பக்கமாகவே திருப்புங்கள். அப்ப ஒரு வழிமுறை இருக்கணும்ல, ஒரு கொள்கை இருக்கணும்ல. உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்பாங்கள்ல. அந்த ரஜினிய பார்த்து கேட்கறாங்க. என்ன அவரு வந்து என்ன சொல்றாரு? கட்சி ஆரம்பிக்க போறேன். வரது அரசியலுக்கு வரது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு? கொள்கை என்னன்னு கேட்டாங்க. தலையே சுத்திருச்சுங்கிறாரு. அப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, கொள்கை ரொம்ப முக்கியம். நீங்க யாருங்கிறத, நீங்க எந்த கொள்கையை ஏந்தி நிக்கிறீங்களோ அதுதான் அடையாளப்படுத்தும். நீங்க யார தூக்கி பிடிக்கிறீங்களோ அதுதான் அடையாளப்படுத்தும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எங்க போனாலும் உங்களுடைய முகத்த மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமா திருப்புங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது ஒரு குறியீடு. அது முதல்ல அல்லாஹ்வ குறிக்கும். அப்புறம் அல்லாஹ்வுக்காக உறுதியாக நின்ன இப்ராஹீம குறிக்கும். இப்ராஹீமுடைய வழியில நின்ற எல்லா தூதர்களையும் குறிக்கும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாவையும் குறிக்கும். அதுக்கப்புறமா ரசூலுல்லாவுடைய வழியில நின்ற ஒட்டுமொத்த உம்மத்து கலீஃபாக்கள், நல்ல மக்கள், நேரான பாதையில மக்களை வழிநடத்தக்கூடிய சத்தியவான்கள் இவங்க எல்லாரையுமே குறிக்கும். அப்ப இதுதான் நமக்கான கொள்கை. அப்ப அத சொல்லிட்டு என்ன சொல்றான்? மக்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கக்கூடாது. என்ன ஆதாரம்? உங்களுக்கு எதிராக. இவங்கள்ட்ட கொள்கையே கிடையாது. இவங்கள்ட்ட வந்து சரியான சத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதன் பக்கமாவே திருப்புங்கள். ஆனால் அவர்களை சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் தர்க்கித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் இந்த கட்டளையை பேணி வாழ்வீர்களாக. எதற்காகவெனில் நான் என் அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நீங்கள் நேரிய பாதையை அடையக்கூடும் என்பதற்காகவும் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. யாரு? இஸ்லாத்துக்கு விரோதமா செயல்படுறவங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? தர்க்கிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இஸ்லாத்த பத்தி குறை பேசிக்கிட்டே இருப்பான். இந்த மாரி வந்து ச ரசூல்லா வந்து சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணாரும்பான். 11 கல்யாணம் பண்ணாரும்பான். அப்புறம் வந்து இஸ்லாம் என்றாலே போர் செய்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு இஸ்லாத்த பத்தி தப்பா விமர்சிப்பான். அதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு தனித்தனி வீடியோக்களாவே பதில் சொல்லுவோம். இப்ப இந்த மாரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து என்ன நடந்தாலும் சரி. ஒரு போர் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? இஸ்லாம் அப்படி, இஸ்லாம் இப்படி, அப்படியே ரத்த வெறி பிடிச்ச இது அப்படிம்பான். அதே இப்ப பாருங்க, ஒரு ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா போகுதுன்னா போருக்கு இரும்பான். ஒண்ணு இந்த மாரி இஸ்லாத்த வன்முறையா சித்தரிக்கிறது. இன்னொன்னு பிற்போக்குவாதமா சித்தரிக்கிறது. பெண்களுக்கு ஹிஜாப் குடுக்குறானுங்க. பெண்களுக்கு திருமணம் அண்டர் 18ல பண்ணி வச்சுடுறானுங்க அப்படின்னு இந்த மாரி விஷயங்கள சொல்லி பேசுவாங்க. இப்ப இந்த மாரி விஷயங்கள்ல சொல்லி இவங்க தர்க்கிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்கள்ட்ட அதுக்கான வேலிடான ரீசன்ஸ் இருக்காது. சேம் டைம்ல இவங்க ரொம்ப ஒழுங்காவும் இருக்க மாட்டாங்க.
இவங்க ஐஸ்லாண்டில் உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைகளோட ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்க திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இந்த மாதிரி தர்க்கம்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்காக நீங்கள் இஸ்லாத்தை வந்து அலட்சியப்படுத்திடாதீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். உண்மையான இறை நம்பிக்கையாளர் பயப்பட போகிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், எனக்கே அஞ்சுவீர்களாக, இன்னும் இந்த கட்டளையை பேணி வாழ்வீர்களாக. எதற்காகவெனில் நான் என் அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நீங்கள் நேரிய பாதையை அடையக்கூடும் என்பதற்காகவும் தான். அப்ப இந்த தீன், இந்த சத்திய நெறி, இது வெறுமனே திருமண சட்டங்களுக்காகவும் வெறுமனே ஹிஜாப் போடுறதுக்காக மட்டும் உள்ள சட்டமா? இஸ்லாம் என்ன அது மட்டுமா சொல்லிக்கிட்டு இருக்கு? போற மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கா? மக்களுக்கு நீதியை பத்தி பேசலையா? இப்போ ஒட்டுமொத்த இஸ்லாம், மொத்தத்துவ இஸ்லாத்தை பத்தி பேசணும். அந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். அதை அவனுங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க அதை கத்துக்குங்க. நீங்க அதன்படி வாழும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எதுக்காக ஃபாலோ பண்ணணும்னா, இப்படி ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அல்லாஹ் அருட்கொடையை குடுக்குறான். இந்த உலகத்திலேயும் அவங்களுக்கு கண்ணியம், மறுமையிலேயும் அவங்களுக்கு கண்ணியம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய அருட்கொடையை நான் என் அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நீங்கள் நேரிய பாதையை அடையக்கூடும் என்பதற்காகவும் தான் அப்படின்னு சொல்றான். அது எத்தகைய அருட்கொடை என்றால், நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும், உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும், நீங்கள் அறியாதிருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிலிருந்து உங்களிடம் அனுப்பி வைத்த போது நீங்கள் பெற்ற அருட்கொடை போன்றதாகவும் இந்த கொடை. வல்லா அதை சொல்லும் போது என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துவா வந்துருச்சு. போன கிளாஸ்ல சொன்னோம்ல, இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்டாரு. என்ன துவா கேட்டாரு? இவங்கள்ல இருந்தே ஒரு தூதரை அனுப்பு. அந்த தூதர் எப்படி இருப்பாரு? இவங்களுக்கு வேத வசனங்கள், உன்னுடைய வசனங்களை ஓதி காட்டக்கூடியவரா இருப்பாரு. அதே மாதிரி என்ன பண்ணுவாரு? இவங்களுக்கு வேதத்தையும் ஹிக்மத்தையும் கத்துக் கொடுக்கிறவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? இவங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருப்பாரு. அப்படி ஒரு தூதரை அனுப்புன்னு இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. அப்ப அந்த துவாவை அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த அருட்கொடைன்னு சொல்றான்ல, உங்களுக்கு ஒரு அருட்கொடை கொடுத்துருக்கேன். அந்த அருட்கொடையை வந்து உங்களுக்கு முழுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உங்களுக்கு நேரிய பாதையை வழங்குறதுக்காகவும் தான் இதை நான் வந்து செய்ய சொல்றேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்? அது எப்படிப்பட்ட அருட்கொடை அப்படின்னு சொன்னா, நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும், உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களிலிருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்த போது நீங்கள் பெற்ற அருட்கொடையை போன்றதாகவும் இந்த கொடை. ரசூல்லா வந்தப்ப எப்படி ஒரு கொடையோ அதேதான். இப்ப ரசூல்லா என்னத்தை கொண்டு வந்தாங்களோ அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். ரசூல்லாவே நம்ம கூட இருக்கிற மாதிரி. ரசூல்லா என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய வசனத்தை நமக்கு ஓதி காட்டினாங்க. வேதத்தையும் ஞானத்தையும் நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. நம்மளுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினாங்க. அப்ப இதே வழிமுறைகள் இது 4ம் தான் தாவாவுடைய பர்பஸ். நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை கத்துக் கொடுக்கணும் மக்களுக்கு. ஹிக்மத்தை கத்துக் கொடுக்கணும். எந்த நேரங்கள்ல, எந்த சூழல்கள்ல, இடம், பொருள், ஏவல் அடிப்படையில மக்களை எப்படி வழிநடத்தணும், மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டணும். அதுதான் நேர்வழிக்கு அழைக்கும். இப்ப அந்த வேதம்ங்கிறது சட்டங்கள், ஹிக்மத்துங்கிறது அதனுடைய வழிமுறைகள், அதை எப்படி அமல்படுத்துறது, அதை எப்படி வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதே மாதிரி வசனங்களை ஓதி காட்டுறதுங்கிறது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அதே மாதிரி அடுத்து என்ன? இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல மக்களை பக்குவப்படுத்தணும். இயல்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை வழி நடத்தணும். அப்ப உள்ளத்தை பண்படுத்தணும். இன்னைக்கு சமூகம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இயல்பை தாண்டி போயிட்டான். ரொம்ப கேவலமானது இந்த என்னன்னா, இந்த மேற்கத்திய வழிமுறைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கறது, இதா வந்து அவங்கள தப்பான நோக்கத்தோட பார்க்கறதெல்லாம் ஒரு ஆணுடைய இயல்பா இருக்கலாம். அந்த இயல்பு வந்து தப்பான இயல்பு. அத அத வந்து பண்படுத்தணும், அதை ஒழுங்குபடுத்தணும். ஆனா அதே சமயத்துல இவங்கள பாருங்க, மேற்கத்தியம் எந்த அளவுக்கு முத்தி போயிருச்சுன்னா, தான் பெத்த குழந்தை, தான் கூட பொறந்தவங்க, இவங்களையே தப்பா பார்க்குற அளவுக்கு மாறிப்போச்சு. அப்ப இயல்பு சிதைக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த சிதைக்கப்பட்ட இயல்பு உள்ள மனிதர்களை முதல்ல இயல்புக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த வசனங்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுறது, உள்ளங்களை பண்படுத்துறது, இதுதான் தாவாவுடைய பர்போஸ். ஒரு மனிதனை அதற்குரியவர்களாக நம்ம மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இதை கொண்டு மட்டும் தான் மாத்த முடியும். அப்ப இது மாதிரியான அருட்கொடை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னுடைய அருட்கொடைகளை மறுத்து நன்றி கொள்ளாதீர்கள். இப்ப கடைசியா அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால என்ன நீங்க நினைவு கூறுங்க, என்ன நீங்க திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய நினைவுலே இருங்க. அப்படி நீங்க இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? நான் உங்களை நினைச்சு பார்க்கிறேன், நான் உங்களை நினைவு கூறுறேன் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் நினைவு கூறுறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? நம்மளை நினைவு கூறுறான். அப்ப அதை அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? எனக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்க்கு வந்து அல்லாஹ்வை புகழுங்க, நன்றி செலுத்துங்க. ஏன்னா இது இது எவ்வளவு பெரிய கொடை. இப்போ நம்ம ஒரு 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 எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். எல்லாருக்குமே வந்து இந்த உலகம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோதனை கூடமா. ஆனா எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யல. அவ்வளவுதான்.
இது வந்து வெறுமனே அப்ப அல்லாஹ்வுடைய அருள் அடிப்படையில தான் கிடைக்குதான்னு கேட்டு உடனே என்ன பண்றது, அப்ப நான் இப்படி இருக்கிறதுக்கு அல்லாஹ் தானே காரணம்னு லூசுத்தனமா பேசுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க இப்படி இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்தின் இயல்புகள் தான் அத அப்படி மாத்துது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் அதிகமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய பாவங்கள் என்ன பண்ணும்னா, இருக்க அது முத்தி போகும்போது, அவனுடைய இயல்புகள அது கொன்றும். இப்ப உதாரணத்துக்கு அ இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்ப 2 பேர் எடுத்துப்போம். 2 பேரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறாங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தன் என்ன பண்றான், அந்த ரன்னிங் ரேஸ்க்காண்டி அவன் ஃபுல்லா ட்ரெயின் ஆகுறான். நல்லா பயிற்சி எடுக்கிறான், ரன்னிங்லயே இருக்கிறான், அந்த மாரி ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன பண்றான், இதெல்லாம் செய்றான். ஆனா, அதே சமயத்துல என்ன பண்றான், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கான். அதே மாரி அவன் சரியான அந்த கன்சிஸ்டன்சி குடுக்கல. அவனுடைய பயிற்சிகள்ல முறையா அவன் கவனம் செலுத்தல. இப்படியா இருக்கிறான். அலட்சியமா இருக்கிறான். இப்ப 2 பேரும் ஓடுறாங்க. யார் ஜெயிப்பா? எதார்த்தத்துல எல்லாருமே சொல்லிக்கிறது என்னன்னா, எவன்ட்ட கன்சிஸ்டன்சி இருந்துச்சோ, யார் தொடர் பயிற்சி எடுத்தாங்களோ, யார் அதுல ரொம்ப உறுதியாவும், ரொம்ப தெளிவாவும், ரொம்ப கரெக்ட்டாவும் இருந்தாங்களோ, அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். இப்ப அதே மாரி தான் ஹிதாயத் அப்படிங்கிறதும், ஹிதாயத்துக்கான இயல்புகளோட இருந்தா தான் கிடைக்கும். இப்ப நம்மளே வந்து ஹிதாயத்துல இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு இருக்கோம். முஸ்லீமா பொறந்ததுனால நம்மலாம் ரொம்ப ஹிதாயத்து கிடைச்சிருக்கிறோம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது ஹிதாயத். முஸ்லீமா பொறந்தவனுக்கு கூட ஹிதாயத்து கிடைக்காம போகும். ஏன்னா, அவன் பேரளவுல முஸ்லீமா இருப்பான். வாழ்க்கை அடிப்படையில இஸ்லாத்த ஃபாலோ பண்ண மாட்டான். இன்னைக்கு வாழ்க்கை அடிப்படையில இஸ்லாத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவன், நாளைக்கு இஸ்லாத்த விட்டு வெளிய போறவனா கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஹிதாயத்துங்கிறது தொடர்ந்து தொன்று தொட்டு அல்லாஹ் வந்து கைய புடிச்சு கூட்டு போற மாரி. நம்ம சாவுற வரைக்கும். அப்படிதான் குர்ஆன் நம்மள கூட்டும். அல் ஹுதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹுதல் லின்னாஸ். அது நேர்வழி காட்டி. எப்படின்னா, கைய புடிச்சு கூட்டு போற மாரி ஒரு நேர்வழி காட்டி. நம்ம அத உதறி விட்டோம்னா, நமக்கு நேர்வழி போயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இத நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும், இத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும், இதனுடைய ஹிக்மத்தையும், ஞானத்தையும் இத நம்ம நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான், நமக்கு அது ஹுதல் லின்னாஸா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நிலைய அல்லாஹ் குடுத்திருக்கிறான். அது அந்த அந்த அறிவ நம்ம கத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்தக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். நன்றி செலுத்தாம போயிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இஸ்லாத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு நெறைய கண்ணியங்கள குடுத்திருக்கான். அதே சமயத்துல இந்த இஸ்லாத்தின் மூலமாக மட்டும் தான் உலக மக்கள்லாம் நீதியா வாழ முடியும். ஒழுக்கமா வாழ முடியும். அவங்களுக்கு தேவையான நல்லதுகள் நடக்கும். தீமைகள் ஒழிக்கப்படும். அப்ப இத கொண்டு மட்டும் தான் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறப்ப அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சமூகத்த அதற்கு ஏத்தா மாரி பண்படுத்தி, அத தலைமைத்துவத்துக்கான தகுதியான ஒரு சமூகமா உருவாக்குறான். அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிறிதான வசனங்கள் மூலியமா உருவாக்கிக்கிட்டே வரான். கடைசியில அந்த சமூகம் எப்படிப்பட்ட வெற்றிய பெற்றுச்சுன்னா, பெரிய பெரிய பேரரசுகள்லாம் கால்ல விழுந்துச்சு. ஒண்ணுமில்லாம போணுச்சு இதுக்கு கீழ. வெறும் குறிப்பிட்ட இதுவரைக்கும் வரலாறுல நடக்காத விஷயங்கள். கொள்கை ரீதியாகவும், பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அத என்ன சொல்றது? அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாதனை. அப்படிப்பட்ட சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்த உருவாக்குனது இந்த குரான். அப்ப அது அது எல்லா புரட்சிகளையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட புரட்சி மிகுந்த ஒரு சமூகமாக நம்மளும், நம்மளுடைய சமுதாயமும், நம்மளுடைய வழித்தோன்றல்களும் ஆவணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம இந்த குர்ஆனோட ரொம்ப நெருக்கமா இருக்கணும். அதன்படி வாழக்கூடிய சமுதாயமா அல்லாஹ் நம்மள ஆக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரைக்குமான வசனங்கள நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்த வசன தொகுதிய அடுத்த வீடியோல பார்ப்போம்.